தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அடிமை உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அப்பா வந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வேலை பரலோகம் முன்குறித்தது. அப்பா இந்த நேரத்துல கர்த்தாவே நீங்க அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கர்த்தாவே அடியாளை மறுத்து நீர் வெளிப்படும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை அப்பா நீங்க பிட்டு கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நேரத்திலேயும் மாம்சம் வெளிப்படாதபடி வீணான வார்த்தைகள் ஒன்று வெளியேறாதபடி கர்த்தாவே நீங்க சகலத்தையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் சகல வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளாய் கர்த்தாவே வெளிப்பட அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை இருதயத்தை தொடும்படியாக கர்த்தர் அப்பா நீர் என்ன நோக்கத்துக்காக இந்த நேரத்தை முன்குறித்தீரோ அப்பா அந்த நோக்கம் நிறைவேறும்படியா என்னுடைய கருத்துல வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க சுத்திகரிங்க, அடியாளையும் கர்த்தாவே சுத்திகரிங்க. இந்த நேரத்தை ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன், நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நீங்க பிரீத்தி சிஸ்டர் கேட்பாங்க அடிக்கடி வீடியோல வாங்க வீடியோல வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க யாருமே வரமாட்டோம். ஆனா இப்பதான் தெரியுது அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு சீரியஸா. நீங்க எல்லாம் மியூட் எடுத்தாவது அடிக்கடி பேசுவீங்கல்ல. அஹ் ரேகா, விஷாகா, பிளெஸின், நவீன் யாராவது ஒருத்தர் மியூட் எடுத்து ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹலோ. ஹalleluya. ஹalleluya. ஓகே, நீங்க எல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். நான் ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஆனா ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் கேட்கணும். ஓகேவா? நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க? நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எல்லாரும் உங்க பார்வையில நீங்க யாரு? மியூட் எடுத்துட்டு சொல்றீங்களா? நீங்க யாருப்பா? ஒவ்வொருத்தரும் நீங்க யாருன்னு நீங்க சொல்லுங்க. உங்க பார்வையில நீங்க யாரு? வீடியோல வரலன்னா வாங்க, இல்ல மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு கான்வர்சேஷன் அவ்வளவுதான். இது பெருசா மெசேஜ் அப்படிலாம் ஒரு கேம் மாதிரி நம்ம இப்போ பண்ண போறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் அ கேம். ஓகேவா? நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான், நீங்க என்ன மைண்ட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதானே நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போலாம். நீங்க யாரு? சர்ச் Jesus நீங்க யாரு? child. ஜெரின் என்னமா சொன்னீங்க? Jesus child. ஜீசஸ் சைல்ட். வெரி குட், வெரி குட். சூப்பரா, அப்ரிஷியேட்டிவ்மா. நெக்ஸ்ட் பிளெஸின், ரேகா மியூட் எடுக்க மாட்டீங்களா? நவீன், டெவின், ஷாரன் யாருமா? ஜெரின் ஜீசஸ் சைல்டாமா. நீங்க எல்லாம் யாரு? சொல்லுங்க. நான் யாரு இப்ப உங்களை பத்தி சொல்லுவாங்கல்ல, நீங்க யாரு அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன சொல்வீங்க அதை நீங்க சொல்லுங்க. சரியா? ஆன்சர் பண்ணணும் சொல்லுங்களா. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போதும். அப்படித்தானே நம்மளுக்கு இது யூத் மீட்டிங் ஆரம்பிச்சு. இன்னுமே அப்படியே அட்மிட் பண்ணாமே இருக்க கூடாது. நல்லா ஃப்ரீயா பேசணும். ஓகே சொல்லுங்களா. சொல்ல தாங்க. நான் ஆண்டி ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. நானும் உங்களை மாதிரி இருந்து வந்ததுதான். சும்மா சொல்லுங்க, ஜாலியா சொல்லுங்க. நீங்க யாருமா? ரேகா குட்டி நீங்க சொல்லுங்க. ரேகா, அப்படியே அட்மிட் பண்ணி பேசுனீங்களே. தாங்க ஆண்டி. நீ சூப்பர் சூப்பர், வெரி குட். இந்த வார்த்தை தான் கேக்குறேன். ஜஸ்ட் அதை அட்மிட் பண்ணி சொல்றது தானே. ஓகே, நீங்க ஏசப்பா பிள்ளைங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். அப்போ நீங்க ஏசப்பா பிள்ளைங்கன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்ப தெரிஞ்சுட்டீங்க? எப்படி தெரிஞ்சுட்டீங்க நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி? ஜெரின் சும்மா சொல்லுமா, மைண்ட்ல தோன்றதை சொல்லுங்க. ரொம்ப லேட் ஆகுதுல்ல. பிளெஸின், ஜெரின் சொல்லுங்க, அட்மிட் பண்ணீங்க. எனக்கு இதாக கஷ்டமாக இருக்கும் ஒரு டைமில் இயேசுப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு தோணியிருக்கு. அந்த டைம் எல்லாம் உங்களுக்கு நான் ஏசப்பா பிள்ளைன்னு தோணி இருக்குது. சூப்பர் சூப்பர். ஒண்ணு பண்ணலாமா? யோவான் எடுங்க. யோவான் 1வது அதிகாரம் 12, 13 வாசிங்க. யோவான் 1, 12, 13 யார் வாசிக்க போறீங்க? டக்குன்னு எடுங்க. யார் வாசிக்கிறீங்களோ உங்களுக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். சரிங்க சில்விஸ்டர், நீங்க ஒரு கிஃப்ட் அனுப்பிடுங்க. But as கண்டிப்பா many sister. as received him, to them he gave the right to become children of God, even to those who believe in his name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. Amen. ஓகே, சரி. தமிழ்ல யாராவது இன்னொருத்தர் வாசிக்கலாமா?
யாராவது தமிழை வாசிங்க. அவருடைய நாமத்தை விசுவாசர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதான் ஜெரின் வாசித்தது. அடுத்தது அவர்கள் ரத்தத்தினால் அல்ல. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அவர்கள் ரத்தத்தினாலாவது அவருடைய மாம்ச நாமத்தின் மேல் சித்தத்தினாலாவது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சூப்பர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு இருக்கான். அப்போ என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? நீங்க ஜீசஸ் சைல்டுன்னு சொன்னீங்க, ஜெரின் சொன்னாரு, சூப்பர், ரேகா சொன்னாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லியாச்சு. அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி வசனமும் இருக்கு. அப்போ ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மாம்சத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், ஓகே. ஆனா எப்ப நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, எப்ப அவர்தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி எப்ப அவரோட நாமத்தை நம்ம விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்றோமோ, அப்போ அவரு அவரோட பிள்ளைகளா நம்ம மாறுறோம். ஓகேவா? எப்ப அவரோட பிள்ளைகளா நம்ம மாறுறோமோ, அப்பவே சகல அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்னென்ன அதிகாரமா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரங்களா சொல்லுங்க. எனக்கு ஏசப்பா இந்த இது மேல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் தெரியுமோ அதை சொல்லுங்க. எல்லாருமே பேசலாம். ஜாலியா தானே இருக்கேன். நான் ஏதாச்சும் ரொம்ப டஃபா சொல்றேன்னா? நவீன், நீங்க எல்லாம் அன்மியூட் பண்ணலாமே. காவேரி, இப்ப வீடியோ வந்தீங்களே. ஜெரின் சொல்லுமா, உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு? உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரங்களை சொல்லுங்க. எனக்கு இது மேல அதிகாரம் கொடுத்திருக்காரு ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்துல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நீங்க சொன்னீங்க நான் ஜெபிக்கும் போது எனக்கு அந்த காரியத்துல ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி. எதுக்காக ஜெபிச்சிருப்பீங்க ஜெரின்? இதே நான் தனியா பேசிட்டு இருந்தேன் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனாலதான் உங்ககிட்டயும் கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், போர் அடிக்காது. ரேகா, அன்மியூட் பண்ணுங்க. ரேகா குட்டி, அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்னென்ன மாதிரி அதிகாரம் கொடுத்துருக்காரு. தெரியலன்னு சொல்லுங்க, ஆன்ட்டி சொல்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜெரின், சரி ஆன்ட்டி ஓகே, எனக்கு நானே சொல்றேன். தெரியலையா? சரி ஓகேடா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தெரியலன்னு சொல்றது ஒரு பெரிய தைரியம், தப்பு இல்ல. சரியா? எது மேல அதிகாரம் கொடுத்திருக்காருன்னா, நம்ம ஆண்டவரோட பிள்ளையாகும் போது மெயினா நம்மளுக்கு சாத்தான் மேல அதிகாரம் இருக்குது. பிசாசின் கிரிகள் மேல நம்மளுக்கு சகல அதிகாரம் இருக்குது. சீஷர்களை அனுப்பி விடும்போது கூட ஆண்டவர் அது பிசாசுகளை துரத்து விடுகிற அதிகாரத்தை கொடுத்துதான் அனுப்புறாரு. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கும்படி அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் நம்மளுக்கு தெரியாத அநேக அதிகாரங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. புரியுதா? அப்போ அதாவது இப்ப அவங்கவங்க அப்பா பேரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க யார் பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன கேட்டா என் அப்பா பேரு ராஜகோபால், நான் ராஜகோபால் பிள்ளைன்னு சொல்லுவேன். ஓகேவா? ராஜகோபால் பிள்ளைக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கும்? எங்க அப்பா கொஞ்சம் சொத்து வச்சிருந்தாருன்னா அந்த சொத்து மேல எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், இல்லையா? நான் மூத்த பிள்ளையா இருந்தேன்னா கீழே இருக்கிற பிள்ளைங்க மேல எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பூமிக்கேற்ற அதிகாரங்கள் இதெல்லாம். இதுல ஒரு அப்பிரயோஜனமான காரியங்கள் இதுல ஒண்ணும் பெருசா நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு சாதாரண மாம்சத்துல பிறந்த நம்மளுக்கு அவர் தேவனோட பிள்ளைங்கிற எப்ப அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரோ, நம்மளுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவரு நில்லுன்னா நிற்கும், அவரு அவரு அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் சொல்லி வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாத்து மேலயும் சகல அதிகாரம் உள்ள அவர் பிள்ளைன்னு சொல்லும் போது நம்ம யாரு? நம்ம ராஜாவோட பிள்ளை, நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளை, நம்ம கத்தாதி கத்தருடைய பிள்ளை. சகல அதிகாரம் நம்மளுக்கு நம்மளுக்கு கணக்கில்லாத அதிகாரம். முக்கியமா சாத்தான் மேல அதிகாரத்தை ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா? அவனை ஜெயிக்கும்படிதான் நம்மள அவரோட பிள்ளைகளா நம்ம மாறுறோம். ஓகேவா? நம்ம மனுஷங்களை உருவாக்குனது கர்த்தர் அவரோட பிள்ளைகளா முதல்ல நம்மளை ஏற்றுக்கொள்றாரு. சத்துருவை ஜெயிக்கும்படியாக நம்மளுக்கு பிரதான அதிகாரம் மெயினா நம்மளுக்கு அதுதான். ஆனா இப்ப அந்த அதிகாரத்தை நம்ம அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. நிறைய நேரங்கள்ல ஐயோ தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாகிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல பின்னோக்கி போயிடுவோம். அந்த அதிகாரத்தை கையில எடுக்கிறது இல்ல. நான் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த சத்ருவின் மேல நம்மளுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது. நீங்க எல்லாம் வாலிப பிள்ளைங்க, இன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது. ஒரு யூத்துங்கிற ஸ்டேஜ் வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் காலேஜ் போவீங்க, வேலைக்கு போவீங்க, சமுதாயத்துக்குள்ள போறீங்க, நிறைய காரியங்களை பார்க்க போறீங்க. அப்போ உங்களுக்கு மெயினா தேவைப்படுறது என்னன்னா, சத்ருவின் மீது ஒரு அதிகாரம்.
அது கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அந்த காரியத்த கண்டிப்பா நீங்க கத்துக்கணும். அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த வரங்கள் நீங்க கண்டிப்பா நாடணும், தேடணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி நான் பேசினேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்க மாட்டேன். இது வந்து 4த் கொஸ்டின். ஓகேவா? ஸ்பிரிச்சுவலா உங்க கோல் என்ன? அதாவது ஆவிக்கேற்ற வகையில. உலகத்துல கேட்டா நான் கலெக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல. அப்ப ஆவிக்கேற்ற வகையில ஏசப்பா விஷயத்துல உங்க கோல் என்ன? நான் இது ஆகணும். நான் வந்து இப்படி பைபிள் படிச்சு முடிக்கணும். இது என் கோல். இல்ல ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணணும். இது என் கோல். இல்ல சர்ச்சுக்கு நான் ரெகுலரா போகணும் லீவ் போடாம. அது என் கோல். நான் லேட் பண்ணாம சர்ச்சுக்கு போகணும். தற்சமயம் இதான் என் கோல். இல்ல ஆவிக்குரிய வரங்களை நாடணும். நல்லா ஜெபிக்கணும். இதான் என் கோல். இந்த மாதிரி என்ன உங்க கோல்? அத சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கணும். உலக பிரகாரமான மனுஷன் எந்த குழந்தைய பார்த்தாலும் கேட்கிறான். உன் ஆம்பிஷன் என்ன? உங்க கோல் என்ன? நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்கிட்ட என்னன்னு கேட்கணும். ஸ்பிரிச்சுவலா உங்க கோல் என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க. டெய்லியுமே வந்து சர்ச்சுக்கு வந்து சண்டே ஆனா சர்ச்சுக்கு நான் கரெக்டா போயிடணும். அது என்னோட கோல் சிஸ்டர். சூப்பர், சூப்பர், சூப்பர். கால் மீ ஆன்ட்டி. நோ ப்ராப்ளம். சிஸ்டர்லாம் கிடையாது. நான் உங்களோட பெரிய பொண்ணு. ஆன்ட்டின்னு சொல்லுங்க. சர்ச்சுக்கு நான் ரெகுலரா போகணும். பரவாயில்ல. ரொம்ப நல்ல கோல். கர்த்தர் ரொம்ப விரும்புறது. ஏன்னா இத வாலிப பிள்ளைங்க அதிகமா விரும்புறது இல்ல. ஏன்னா இப்ப ரொம்ப மாடர்னைஸ்டா போயிட்டு இருக்குது உலகம். குட், சூப்பர்டா. வேற அடுத்தவங்க, மத்தவங்க எல்லாம் என்ன கோல்? எல்லாரும் அட்மிட் காவேரி, பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே அட்மிட் பண்ணி ஜெரின், சொல்லுங்க பார்க்கலாம். கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இந்த பைபிள் கன்சிஸ்டன்சி. ரீடிங்கில் இந்த ஓகே. பைபிள் ரீடிங்ல கன்சிஸ்டன்சியா இருக்கணும். வெரி குட், வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட், பிளஸின். ஸ்பெசிஃபிக்கா இந்த டைம் ஏசப்பாக்கு மட்டும்தான் அப்படின்னு கொடுக்கணும். வைராக்கியமா இருக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த காரியத்துல சொல்லப்போனா இது எல்லாமே ரொம்ப நல்ல கோல்ஸ். கர்த்தர் விரும்புகிறது. நெக்ஸ்ட், காவேரி, நவீன், ஷேரன். அட்மிட் பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எல்லாம் அட்மிட் பண்ணி பேசுனதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன்ல. ஒரு கதை சொல்லட்டா? என்னன்னா, இப்போ ஒண்ணும் வேண்டாம். ஜெரின்னு, ரேகா, இப்ப நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு 4-5 கோடிக்கு ஒரு பெரிய வீடா கட்டுறீங்கன்னு வைங்க. உலக பிரகாரமானதுல எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குதான். ஒரு பெரிய வீடா கட்டணும். கொஞ்சம் நல்லா வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரியா? அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய வீடா கட்டிட்டீங்க. ஒரு 4-5 கோடிக்கு கட்டிட்டீங்க. ஓகேவா? கட்டி முடிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலு, உள்ள எல்லாம் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் பெரிய கார்டன், அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து. ஓகே. ஆனா திடீர்னு உங்களுக்கு ஃபாரின் போகணும்னு ஒரு ஒரு இது வருது. போய்தான் ஆகணும். வேற வழி கிடையாது. போய்தான் ஆகணும். அப்போ நீங்க போகும்போது அந்த வீட்டை யாரும்மா பாத்துக்குவா? அந்த வீட்டை எப்படி பாதுகாப்பீங்க? என்ன செய்வீங்க? அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? சரி, சும்மா சொல்லுங்க. என்னென்ன செய்வீங்க? வீட்டை விட்டுட்டு போறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. பார்த்து பார்த்து உங்களுக்காக உருவாக்கி இருப்பீங்க. உங்க காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவ்வளவு பெரிய வீட்டை எப்படி விட்டுட்டு போறது? அதுக்கு என்னென்னலாம் செய்வீங்க பாதுகாக்க? அவங்க 3 பேர்த்தால விட முடியாது. ரேகா, பிளஸ்லைன், ஜெரின், சொல்லுங்க. என்ன செய்வீங்க? சும்மா சொல்லுங்க. ஆன்சி ஒரு வீட்டை ஜென்சிலாம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆன்சியும் ஜென்சியும் அட்மிட் பண்ணியிருந்தாங்களே. ஜென்சி, எங்க இருக்காங்க? ஓ, எஸ், செகண்ட். ஓகே, சொல்லுங்க. கவிதா, மெட்டில்டா, யமுனா, சொல்லுங்கடா. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி பாதுகாப்பீங்க? சீக்கிரமா கொஞ்சம் சொல்லுங்க மேலே. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒர்க்கர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த ரோல். ஓகே. ஒர்க்கர்ஸ்னா என்ன மாதிரிடா? செக்யூரிட்டி கார்ட்ஸா? செக்யூரிட்டி கார்ட்ஸ், இப்போ கிளீனிங்க்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா. சூப்பர், சூப்பர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், நல்ல பாயிண்ட். நெக்ஸ்ட், வேற யாராவது சொல்லுங்க. லெஸ்லின் சொன்னாங்க. வேற யாராவது சொல்லுங்க. ஹலோ, கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னா நெக்ஸ்ட் போலாம் தங்கமே. மெட்டில்டா, கவிதா,
சரி நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி போடலாம். வேற என்ன பண்ணலாம்? அது இப்போ பிளெஸிங் சொன்ன மாதிரி ஆளுங்களை போடலாம். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளுங்களை போடலாம். ஆனா ஆளுங்களை ஆளுங்களை போட்டாலுமே அவங்க கரெக்டா செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான். இப்போ அந்த ஆளுங்க வந்து யாரா இருக்கலாம்? ஒரு வாட்ச்மேனா இருக்கலாம் இல்லையா? வாட்ச்மேன் எங்கம்மா நிப்பான்? காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே நிப்பானா? அஹ் அந்த வாட்ச்மேன் வந்து என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கணும்? வாட்ச்மேன்னா என்னென்ன வேலை செய்யணும்? சுத்தி ஃபுல்லா அந்த அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லா அவங்க வந்து ரோந்து வரணும். நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கணும். கம்பல்சரி அவருக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கணும் இல்லையா? யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். டார்ச் கையில வச்சிருக்கணும். தடி ஒண்ணு கையில வச்சிருக்கணும். அப்புறம் கையில ஒரு கத்தி கூட வச்சிருப்பாங்க. தெரியல கூர்காஸ் எல்லாம் விசில் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கும் இல்லையா? அந்த வாட்ச்மேன் என்ன செய்வான்? அந்த வாட்ச்மேன் அப்பாயிண்ட் பண்ணது ஒரு ஓனர் இல்லையா? இப்ப நீங்க 2 பேரும் வீடு வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஓனர் இல்லையா? அப்போ அந்த ஓனர் வந்து எப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாரோ அப்பெல்லாம் பதில் சொல்லணும். அந்த ஓனர் கொடுக்குற சம்பளத்துக்கு அவர் ரொம்ப உண்மையா இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில அங்க ஃபாரின்ல இருக்கிற நீங்க வீட்டை பார்க்கணும்னு எப்ப வரும்போதும் அந்த வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த வீடு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்பீங்க. வாட்ச்மேன் அவனுக்குரிய வேலையை செய்யணும்னு நினைப்பீங்கல்ல இல்லையா? இதுதான் கான்செப்ட். நான் சொல்ல வந்த கான்செப்ட் என்னன்னா, ஜாமக்காரன், ஜாமக்காரி. ஜாமக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னா, இப்ப இதே இந்த வீடு எதுக்கு கம்பேரிட்டிவா இருக்குன்னு சொன்னா, இந்த பூமிக்கு கம்பேரிட்டிவா இருக்குது. முந்தின ஆதாமா இருந்த முந்தின ஆதாம் வந்து இழந்து போட்ட அந்த அதிகாரத்தை பிந்தின ஆதாமா இயேசு கிறிஸ்து வந்து அவன் பறித்து கொண்ட சகல அதிகாரங்களையும் சிலுவையில தன்னைத்தானே பலியா கொடுத்து தன்னோட ரத்தத்தை சிந்தி அத்தனை அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவன் என்னென்னலாம் இழந்தானோ எல்லாத்தையும் அவர் அவர் அந்த அதிகாரத்தை கொலைசெய் 2:14-15 எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். அதுல நமக்கு எதிரடியாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளுமே சிலுவையிலே வெற்றி சிறந்தான்னு இருக்கு. எத்தனை துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு எதிரியாக கையெழுத்தெல்லாம் குலைச்சு எத்தனை அதிகாரம் எத்தனை காரியம் வந்து நம்ம இழந்து போயிருந்தோமோ அத்தனை அதிகாரங்களே வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயித்து அந்த காரியங்களை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு இடத்துல வாசிப்பீங்க உப்பை பத்தி. சரியா? உப்பு வந்து உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரமேற்றப்படும்? அதுக்கு தரையில கொட்டுறதுக்கும் மிதிக்கப்படுறதுக்கு தானே சொல்லி ஒரு இடத்துல வாசிப்போம். அந்த உப்புங்கிற கான்செப்ட் ஒரு இடத்துல எப்படின்னு சொன்னா ஆஹ் கிதியோனோட பையன் வந்து அபிமெலேக். ஓகேவா? பழைய ஏற்பாட்டுல இருப்பாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து போய் ஒரு தேசத்தை பிடிப்பாரு. சரியா? அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு தேசத்தை போய் பிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த தேசத்துல வந்து உப்பு விதைச்சிட்டு வந்துருவாங்க. எதுக்கு உப்பை விதைக்கிறாங்க தெரியுமா? மேற்கொண்டு அந்த தேசத்துல எந்த விளைச்சலும் உண்டாகக்கூடாது. விளைச்சல் உண்டாச்சுன்னு சொன்னா அது 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 விளைவிச்சு அந்த தானியத்தை சாப்பிட்டு அவங்க வந்து நல்லபடியா சுகபமா வாழ்ந்துருவாங்க. மறுபடியும் அந்த தேசத்தை பிடிச்சதுக்கு ஒரு பிரயோஜனம் எல்லாம் போயிருமில்ல. சோ மறுபடியும் அவங்களுக்கு எந்த விளைச்சலும் உண்டாக கூடாதுங்கிறதுக்காக அந்த தேசத்துல உப்பை பதிச்சுட்டு வந்துருவாங்க. அப்போ அந்த அபிமெலேக்கு உப்பு விதைத்தான்னு சொல்லி வசனம் இருக்குது. இப்போ நம்ம ராஜா நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிற சகல காரியங்களையும் அவர் வெற்றி சிறந்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல இந்த பூமியில நம்மள உப்பா விதைச்சிட்டு போயிருக்காரு. எதுக்குன்னு சொன்னா சத்ருங்கிற கலை எழும்பக்கூடாது. புரியுதா? சத்ருங்கிற கலை வந்து எழும்பக்கூடாது. அவன் எழும்புறப்போ இந்த களை வளர்றப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உப்பை தூக்கி போடுவாங்க. அப்ப அந்த களை வந்து கருகி போயிடும். சோ நம்ம உப்பா இருக்கிறோம்னு சொன்னா அந்த சத்ரு எப்பெல்லாம் எலும்பு பாக்குறானோ இந்த உப்பாகிய நம்ம அந்த சத்ருவை ஜெயிக்கும்படி நம்ம எழும்பணும். இதுதான் அந்த கான்செப்ட். புரியுதா? இப்ப ஜாமக்காரன் மெயினா வந்து என்னவா இருக்கணும்னு சொன்னா தேசத்தை பாதுகாக்கும்படி எழும்பணும். நம்ம இருக்கிற மாவட்டத்தை பாதுகாக்கும்படி எழும்பணும். நம்ம இருக்கிற பகுதியை பாதுகாக்கும்படி எழும்பணும். அந்த வாட்ச்மேன் இருக்கிறவன் சுத்தி இருக்கிற எந்த ஒரு திருடனும் அந்த எல்லைக்குள்ள வந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எந்நேரம் விழிப்பா இருக்கணும். சப்போஸ் அவன் தூங்கிட்டான்னு யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு திருட உள்ள பூந்துருவான். எஜமான் அவனுக்கு கொடுத்த வேலையில இருந்து அவன் அசதியா இருந்துட்டான்னு சொன்னா அந்த வீட்டை அந்த திருடன் வந்து கொள்ளையடிச்சிருவான் இல்லையா? இதுதான் வந்து அந்த ஜாமக்காரனுக்குள்ளேயே குவாலிட்டிஸ். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையாம்மா? நான் பாட்டுக்கு ரொம்ப ஸ்பீடா போறேன்னா புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா?
புரிஞ்சுதுங்க ஆண்டி. என்ன புரிஞ்சது ரேகா? தெரியாம அன்மியூட் பண்ணிட்டேன். என்ன புரிஞ்சதுடா? சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும், சரியா? இப்போ ஜோவின் ஷேரன் ஆகட்டும், நவீன் ஆகட்டும், ரேகா, அகஸ்டின், பிளெஸ்லேன், ஜெரின், ஜான்சி, கவிதா, தீபக்குமார், யமுனா, பியூலா, மெட்டில்டா, இனி யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜாமக்காரனும் ஜாமக்காரிகளுமா இன்றைய நாள்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்விடேஷன். ஓகேவா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜாமக்காரனாம் ஜாமக்காரிகளாம் அழைக்கிறார். நீங்க ஒரு ஜாமக்காரனாண்டு உங்க குவாலிட்டிஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு, நீங்க செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னங்கிறத நான் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தகுந்த வகையில அது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி கர்த்தரை வேண்டிக் கொள்றேன். ஓகேவா? இப்போ நீங்க நினைச்சிருக்கலாம், ஏன்டா நான் இந்த வீட்டுல பிறந்தேன், ஏன்டா இந்த ஊர்ல நான் பிறந்தேன், எதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியல. இந்த ஸ்கூலுக்கு போனா ஒரு பக்கம் டென்ஷன், அம்மாட்ட கேட்டா அம்மா ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்பாட்ட கேட்டா அப்பா இப்படி திட்டுறாங்க. ஏதோ ஒரு சம்பவத்துல கண்டிப்பா ஒரு செகண்டாவது யோசிப்போம், ஏன்டா இந்த வீட்டுல பிறந்தோமோ, ஏன்டா இந்த ஏரியால நம்ம இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த வீட்டுல பிறந்ததுக்கு ஒரு பிளான் உண்டு. இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிறந்ததுக்கு ஒரு பிளான் உண்டு. பரலோகம் நீங்க கருவில உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டு சகலத்தையும் கர்த்தர் நேர்த்தியா இப்ப வரைக்கும் உங்களை போதிச்சு நடத்தி கொண்டு வர்றாரு. வெளியில இந்த நேரத்துல எத்தனையோ பிள்ளைங்க டிவி பாக்குறதுக்கு ஓடி இருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஓடி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த மாறுபாடுள்ள சந்ததியில இருந்து உங்களை தனியா பிரிச்சு இங்க ஒரு சின்ன கூட்டமா உங்களை இங்க வச்சிருக்காருல்ல, இது கர்த்தருடைய மகா பெரிய திட்டம். புரியுதா? அப்போ உங்களுக்காக பரலோகம் நிர்ணயித்த திட்டத்துல நீங்க இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். நீங்க இருக்கிற பகுதிக்காக நீங்க ஜாமக்காரனா எழும்பணும். நீங்க இருக்கிற வீட்டுக்காக ஜாமக்காரனா எழும்பணும். நீங்க இருக்கிற மாவட்டத்துக்காக, நீங்க இருக்கிற பஞ்சாயத்துக்காக, நீங்க இருக்கிற இந்த மாநிலத்துக்காக, தேசத்துக்காக நீங்க ஜாமக்காரனா எழும்பணும். அது எப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன். ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியம் இது ஏன் இப்படி நடந்துச்சு, எல்லாத்துக்கும் நல்லதா நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க. எல்லாமே கர்த்தர் நடத்துற பாதை. எதுவுமே ஆக்சிடென்ட்டா நடக்காது. புரியுதுங்களா? எதுவுமே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்ன கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் இந்த இடத்துல என்னை அனுமதிச்சிருக்காரு. அதை ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவர் நடத்துற வழியில விட்டு கொடுங்க. சரியா? இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அவர் நடத்துற வழியில விட்டு கொடுங்க. அவர் சொல்ற பாதையில போங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆவியானவர்ட்ட கேளுங்க. அப்போ அவங்க வரங்கள்னால நிரப்புங்க. நீங்க சொன்னீங்க, ஜாமக்காரன்னு சொல்றீங்க, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர்ட்ட கேளுங்க, அப்பா எங்களுக்கு உங்க சத்தத்தை கேட்கணும். சத்தியவான் இவனே என் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்றீங்கல்ல, எனக்கு உங்க சத்தத்தை கேட்கணும், என் கூட பேசுங்க. ஆவியானவரே, இது எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த படிக்கிற அந்த வசனங்கள் அக்கனியா மேல எழும்புறதை நீங்க பார்க்க முடியும். அது உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் உங்க இருதயத்துல மோதுறதை நீங்க பார்க்க முடியும். சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா எழும்பும். கர்த்தருடைய சத்தம் அது பிரத்யட்சமா வரும். சரியா? இந்த மாதிரியான ஆவிக்குரிய சூழ்நிலைகள் இனி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில நடைபெறும். இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இனி தொடர்ந்து நாங்க ஜெபிப்போம் கண்டிப்பா. இனி இப்படி இது இது இந்த மெசேஜ சொன்னோம், இது போச்சு, அப்படி கிடையாது. இப்ப கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் பேருக்காகவும் இனி தொடர்ந்து ஜெபங்கள் நடக்கும். இந்த ஜாமக்கார ஊழியத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளா தான் நாங்க ஒவ்வொருத்தரையும் நான் பாக்குறேன். அப்போஸ்தலர் 17:26 யாராவது படிங்க. அப்போஸ்தலர் 17:26. தங்கங்களா, யாராவது ஒருத்தர் படிங்க. அப்போஸ்தலர் 17:26. பைபிள் யாரெல்லாம் கையில வச்சிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜென்சி படிங்க. ஜெரின், யாரோ ஒருத்தர் படிங்க. And he has made from இங்கிலீஷ் ஒண்ணு படிங்க, தமிழ் ஒண்ணு படிங்க. And he has made from one blood every nation of men to dwell on all the face of the earth, and has determined the pre-appointed times and the boundaries of the habitation. Amen. ஆமென். ஓகே, ஜென்சி படிங்க தமிழ்ல. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஓகே, என்ன இருக்குது? குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். சோ நம்ம எங்க குடியிருக்கணுங்கிறத அவர் எல்லைகளை குறித்தவரா இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம இருக்கிற இடம் பரலோகம் நிர்ணயித்த இடம்.
நம்ம வீட ஆண்டவர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்காரு. நம்ம வாழ வேண்டிய தேசத்தை, நம்ம வாழ வேண்டிய மாநிலத்தை ஆண்டவர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்ப சொல்றேன், இந்த வார்த்தையின்படியாக நீங்க வாழ்ற இடத்துக்கு பொறுப்பாளி நீங்க. ஓகேவா? நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டத்துக்கு, மாநிலத்துக்கு பொறுப்பாளி நீங்க. எந்த மாதிரியான பொறுப்புன்னு கேட்டா, இப்ப நீங்க உங்க ஏஜ்ல வந்து என்ன மாதிரியான பொறுப்பு? நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க. ஸ்கூலுக்கு போற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாவ பழக்கங்கள் நடக்கலாம். கூட படிக்கிற பசங்க ஏதாவது ஒரு போதை மருந்து அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கலாம். நிறைய தேவையில்லாத ரீல்ஸ் பார்த்து வாலிப பிள்ளைகள் கெட்டு போற காரியங்கள் அநேகம் இருக்குது. கூட இருக்கிற பிள்ளைங்கள் அந்த மாதிரியான ஒரு பாவ பழக்கத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். நிறைய காரியங்கள் வந்து உங்களை சுத்தி நிறைய மாறுபாடான காரியங்கள் நடக்கலாம். அதுல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு துணை செய்வார். நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா நான் சொல்ற பொறுப்பு என்னன்னு சொன்னா, அப்போ கூட படிக்கிற பையன் இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ள மாட்டிட்டு இருக்கான்னு சொன்னா, நீங்க பார்க்க வேண்டிய விதம் என்னன்னு சொன்னா, நான் இந்த இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த ஸ்கூலோட எல்லை கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு. எனக்கு எப்படி நான் இருக்கிற வீட்டோட எல்லையை கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு. ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் தப்பா போகுதுன்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் என் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பொண்ணுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பையனுக்காக ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுங்க. அந்த பையனுக்கு அந்த தப்பான இடத்துல இருந்து மாறுறதுக்கு உதவி செய்யுங்க. எங்க ஸ்கூல்ல எந்த போதை மருந்து பழக்கமோ, எந்த தேவையில்லாத மரணமோ, எந்த தேவையில்லாத காரியமோ நடைபெறக்கூடாது. இதுக்கு நான் தான் பொறுப்பாளி. ஸ்கூல்ல நடக்கிறது. அதே வெளியில சமுதாயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, உங்க வீதியில, உங்க பகுதியில ஏதாவது ஒரு தவறான காரியமோ, எந்த ஒரு சத்துருவினுடைய காரியங்களோ, ஏதாவது ஒண்ணு வந்து அசம்பாவிதமோ நடக்கும்போது, நான் இதுக்கு ஜெபிக்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி, உங்களுக்குள்ள அந்த ஆத்துமா கிடந்து தவிக்கும். இதுதான் ஜாமக்காரிக்குள்ளான பண்பு. நீங்க இதுக்குள்ள கடந்து போக போக போக, சமூகத்துக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் இந்த இருதயம் துடிக்கும். ஐயோ! இதுக்காக நான் ஜெபிக்காம விட்டுட்டேன். என் பகுதியில இது நடந்துருச்சேன்னு ஒரு 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 எண்ணம் வரும். என் பகுதியில நான் இது இது இதுக்காக நான் ஜெபிக்காம விட்டு இது நடந்துருச்சே. இப்போ நான் நான் வந்து ஒரு ஜாமக்காரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு. இப்ப ஜெரின் எந்த ஊரு? ஜென்சி மெட்டில்டால எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு சொல்லுங்க? எங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் இந்த ஊர் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. திருநெல்வேலிக்கா. ஓகே. ஜென்சி திருநெல்வேலி. அப்ப கவிதா, தீபக் குமார் சொல்லுங்கடா. எந்த ஊரு? நவீன் ஈரோடு. ஓகே. ஜெரின் எந்த ஊரு? பிளெஸிங், அகஸ்டின், Nazareth. நாசரேத். நாகப்பட்டினம். சூப்பர். நாகப்பட்டினம். ஓகே. நாசரேத், நாகப்பட்டினம், ஈரோடு, திருநெல்வேலி எல்லாத்துக்கும் நீங்க தான். இந்த பேரெல்லாம் பரலோகம் கேட்டுட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஊருக்கான ஜாமக்காரியும் ஜாமக்காரனும். புரியுதாம்மா? ஏன் சொன்னா கடைசி காலங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரோ ஜெபிப்பாங்க, யாரோ ஊழியம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான முறையில கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க தான். சரியா? நம்ம வந்து எப்ப வந்து அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவரோட புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஓகேவா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். எப்போ அவரை நம்பி அவரோட நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிச்சோமோ அந்த அழைப்புக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். புரியுதா? இப்ப வந்து என்னன்னு சொன்னா, நீங்க ஜாமக்காரிலாம் இருக்கீங்கன்னு சொன்னா, ஆண்டி நீங்க பாட்டுக்கு ஜெபிங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் நாங்க எப்படி ஜெபிக்கிறது? ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை வந்துராதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாராவது எடுத்து வாசிங்க. 12ல இருந்து 17 வரைக்கும் வாசி. இருக்கீங்களா? எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது வாசிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரலோக அதிகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த படிங்க. 17 வரைக்கும் படிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து ஒரே நிமிஷம். ஆளுக்கு ஒரு வசனம் எடுத்து வாசிங்க சொல்லுங்களா? என்னாச்சு? வாசி வாசி ரேகா வாசி வாசி வாசி.
சிஸ்டர் இங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு, நீங்க படிச்சிடுறீங்களா? சரி, நான் படிச்சிடறேன் ப்ராப்ளம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப போராட்டம் உண்டுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எதோட எதோட இல்லைன்னு சொன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு பையன் சண்டை போடுறான், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க, இல்ல உங்க கிளாஸ்மேட் சண்டை போடுறான், ஏதாவது ஒரு பிரச்சனை, கிள்ளிட்டா அடிச்சுட்டா என்ன வேணா இருக்கலாம். சரியா? அது நம்மளோட போராட்டம் அப்படிப்பட்ட வெறும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. அந்த பையன் மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி இருந்து உங்ககிட்ட போராடும்படி என்ன என்ன காரியம் போராடுது, எந்த அந்தகார கிரியை போராடுது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியானவரோட துணை வேணும். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவரோட ஆவிக்குரிய கண்களை விரிவாக்குங்க, எனக்கு உங்க வரங்களினால நிரப்புங்க, நீங்க கேளுங்க, ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளா போவீங்க. சரியா? அப்ப வந்து இவன் இவன் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரே ரத்தத்தினால நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். யாரையும் யாரும் வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நம்மளோட போராட்டம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. அடுத்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்படின்னு சொன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரங்கள். இப்போ ஒண்ணும் சொல்ல, இப்ப நம்ம நம்ம நாட்டுல நம்மள ஆட்சி பண்றவங்களா இருக்கலாம். அந்த மாதிரியான துரைத்தன காரியங்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க. அந்த மாதிரியான காரியங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதின்னு சொன்னா சாத்தானுடைய கிரியைகள். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆண்டவர் வந்து சாத்தானுடைய கிரியைகளை அங்க அவங்க மேல இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த கதை உங்களுக்கு தெரியல. வான மண்டலத்துல நம்மளுக்கு எதிரா இப்ப வந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபத்தை தடை செய்யும்படி கொட்டாவி வரும், தூக்கம் வரும், உங்களை வந்துட்டு சோர்வுக்குள்ளாக்குவான். இன்னைக்கு வேணாம் நாளைக்கு ஜெபிக்கலாம்னு சொல்லி ஒரு போராட்டம் வரும். பைபிள் வாசிக்கலாங்கிறப்போ போதும், நிறைய வசனம் இருக்குது, கம்மியா படிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு படிக்கலாம்னு ஒரு எண்ணம் தோணும். இன்னொன்னு வந்துட்டு டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் படிச்சுட்டு போலான்னு தோணும். இல்ல நம்ம அப்படியே ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து கொஞ்சம் நேரத்தை நம்ம ஜெபத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் வரும், இல்ல வீட்டுக்கு வேற யாராவது வருவாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டு வந்து விளையாட கூப்பிடுவான், ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த நேரத்தை திருடும்படி இப்ப உங்களுக்கு புரிஞ்ச வகையில நான் சொல்றேன். அந்த மாதிரியான கிரியைகள் வானமண்டலத்துல போராடிட்டு இருக்குது. சரியா? இந்த மாதிரியான கிரியைகளோட நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு பைபிள் நம்மளுக்கு வழி சொல்லி தருது. அது என்னன்னு சொன்னா சர்வாயுத வர்க்கம். சிஸ்டர் அந்த 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 பிக்சர் வந்து போடுறீங்களா? அதுக்கு பேரு சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பாப்பீங்க பாருங்க. நீ இப்போ நீங்க ஜாமக்காரன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு யுத்த வீரர். சரியா? கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாருமே யுத்த வீரர். இப்போ ஆதியாக 2:1 பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து வானத்திலும் பூமியிலும் அவற்றை சர்வ சேனைகளையும் உருவாக்கினாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சர்வ சேனைங்கிறப்போ நம்மளும் ஆண்டவரோட சேனையில இருக்கோம். நம்மளும் அவரோட யுத்தத்துல இருக்கோம். நம்மளும் வந்து நம்மளை எதுக்கு பழக்க வைக்கிறாருன்னு சொன்னா, அவரோட யுத்தத்துக்கு நம்மளை பழக்க வைக்கிறாரு. வசனம் சொல்லுது, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்ன்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, புதிதா கூர்மையான எந்திரமாக்குறாரு. அவர் நம்மளை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்மள அவரோட வேலையை செய்யும்படி யுத்த வீரனா மாற்றணும். அவரோட கருத்துல நம்ம அவருக்கு தேவைப்படுற ஆயுதமா நம்ம இருக்கணும். புரியுதா? அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மள உருவாக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கிறது கர்த்தருடைய சேனையா. ஏதோ நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் சாதாரணமா இருக்கேன், நான் என்ன, நான் சின்ன பையன், நான் ஸ்கூல் போறேன், அவ்வளவுதான். கிடையாது. உங்களை சுத்தி ஒரு பெரிய சேனை இருக்கு. எப்படி வந்து எலிசாவோட வேலைக்கான கண்களை திறந்தப்ப அந்த மலை முழுவதும் அக்கினி ரதமா நின்னுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி வந்து பைபிள வாசிக்கிறோம்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தனியா இருக்கேன், நான் ஸ்கூலுக்கு தனியா போறேன் வர்றேன், நான் கிளாஸ்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம், நீங்க தனியா இல்ல, பரலோகம் உங்களை பார்த்துட்டு இருக்குது. நீங்க சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய சேனை உங்களுக்காக நிக்குது. எப்ப வந்து எப்ப நீங்க சேனையா எழும்ப போறீங்க, நீங்க எழும்பும் போது உங்க கூட நின்று யுத்தம் பண்றதுக்கு ஒரு பெரிய திரளான கூட்டம் பரலோகம் நிர்ணயிச்சு வச்சிருக்குது. யாரும் சாமானியப்பட்ட மனுஷன் கிடையாது. இங்க முக்கியமா குறிப்பா இங்க இங்க இதுக்குள்ள இருக்கிற நீங்க சாமானியப்பட்டது கிடையாது. பரலோகம் தெரிந்து கொண்ட பாத்திரம். உங்க ஒவ்வொருத்தர் மேலயும் ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் அவருடைய யுத்தத்துக்காக உங்களை பழக்குவிச்சு கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தாவேன்னு சொல்லி வசனம் சொல்லு. வெண்கல வில்லும் என் புயத்தினால் வளைந்து போகும்படி, ஓகேவா, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவர். நம்ம ஆண்டவர் வந்து யுத்தத்தில் பராக்கிரமுள்ள தேவன் சொல்லி அவருக்கு ஒரு நாமம் உண்டு. ஓகேவா? நம்ம எல்லாரும் யுத்த சேவைகள். நீங்க சாதாரணமா நினைக்கிற மாதிரி நான் ஏதோ எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், படிக்கிறேன், ஸ்கூலுக்கு போறேன், வர்றேன்,
நார்மலா ஒரு லைஃப் உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து கருவிலேயே தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். எரேமியா 1:5 சொல்லப்பட்டபடி தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருவில உங்க அம்மாக்கு நீங்க உருவானப்பவே பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சர்வ சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கல. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க போகிற இடத்துல அவருடைய அக்கினி முன் செல்லும். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு யுத்த வீரன், நீங்க ஒரு யுத்த வீராங்கனை. இப்ப இந்த படத்துல பாக்குறீங்கல்ல, இது வந்து ஆர்மர் ஆஃப் காட். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 12ல இருந்து 17 வரைக்கும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணும்படி உங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க. எவ்வளவோ எவ்வளவோ டெக்ஸ்ட் புக் மனப்பாடம் பண்றீங்க, எக்ஸாம்க்கு எவ்வளவோ மனப்பாடம் பண்றீங்க. பேசிக்கான விஷயம், நீங்க யுத்தத்துக்கு பழகும்படியாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னு சொன்னா இது ஒவ்வொரு நாளும் நான் தரித்து கொள்கிற ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்துல இங்க பாருங்க, அந்த வசனத்துல இருக்கும். எபேசியர் 6:12 படிச்சோமாமா. இப்ப அடுத்தது வந்து 13. ஓகேவா? 13 பாத்தீங்கன்னா, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கும். எங்க தீங்கு நாள்ங்கிறது கண்டிப்பா வரும், வராம இல்ல. கடைசி காலங்கள்ல நமக்கு சத்துருவோட யுத்தம் உண்டு. ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவனை எதிர்த்துத்தான் நம்ம நிக்கணும். எதிர்த்து ஜெயித்து 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 நம்ம முன்னேறி ராஜாவை சென்றடைகிற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு யுத்தம் உண்டு. சரியா? அந்த யுத்தத்தினால் தான் தீங்கு நாள். அந்த தீங்கு நாள்ல அவற்றை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். அப்பா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க சொன்ன எல்லா டெஸ்டையும் நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. இங்க பாஸ் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த படிக்கிறதோ நீங்க போய் டெஸ்ட் எழுதுறதுல பாஸ் ஆகுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில நம்மள வச்சு இங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த இருக்கிற இந்த நாட்கள்ல அப்பா நம்மளுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வச்சிருக்காரு. பூமியில இருக்கிற இந்த நாள் ஒரு பெரிய டெஸ்ட். பாவத்துக்கு விலகி ஓடும்படி ஒரு டெஸ்ட், சத்துருவை எதிர்த்து நிற்கும்படி ஒரு டெஸ்ட், அவர் சொன்ன காரியங்களை உண்மையா நடப்பிக்கும்படி ஒரு டெஸ்ட். அப்பா நீங்க சொன்ன அழைப்புக்கு நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சத்துரு என்னென்னவோ போராடி பார்ப்பான். அந்த பிளான்ல இருந்து உங்களை எடுக்கும்படி அதுல நீங்க மேற்கொண்டு வர்றது ஒரு பெரிய டெஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி வந்து சகலத்தையும் செய்து முடித்தவங்களா நிற்கவும் திராணி உள்ளவங்களாகும்படிக்கு. அதுக்கு எனக்கு திராணி வேணும்ப்பா அப்படின்னு சொன்னா அப்பாட்ட கேட்க வேண்டியது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட். ஓகே? இந்த சர்வாயுத வர்க்கம் என்னன்னு சொன்னா 14வது அதிகாரத்துல பாருங்க, சத்தியம் எனும் கச்சை. கச்சைன்னு சொன்னா இந்த இடுப்புல இருக்கிறது பாருங்க, பெல்ட். அந்த போட்டோல பாருங்க. இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியுமா? கொஞ்சம் பெருசா. அந்த சத்தியம் சொல்லும்போது நீங்க நீங்க விஷுவலா நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, நான் பெல்ட். சரியா? நீங்க கையை வச்சு உங்க இடுப்புல பெல்ட் போடுங்க பாப்போம் இப்போ. சத்தியம் என்னும் கச்சையை நான் தரித்து கொண்ட ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரியா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், நீதி எனும் மார்க்கவசம். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சை. காலைல செப்பல் காலைல செருப்பு மாதிரி இருக்குதுல்ல, அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல இங்க மேல அந்த முட்டிக்கு மேல வரைக்கும் இருக்கு பாருங்க. அதுதான் வந்துட்டு த ஷூஸ் ஆஃப் பீஸ். ஓகேவா? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய, சுவிசேஷம் சொல்றது ஆயத்தமா இருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் அந்த பாதரட்சிக்கு பொருந்தும். ஓகேவா? அடுத்தது பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் நம்மளோட திட்டத்தை விட்டு நம்மளை வெளியெடுக்கும்படி பொல்லாங்கனாகிய சாத்தான் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவற்றை அவித்து போடத்தக்கதாக எல்லாத்துக்கும் மேல விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக கேடகம். சரிங்களா? அதுல வந்து கேடகம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கையில ஒரு கேடகம் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. அதுதான் கேடகம். ஓகேவா? அடுத்தது ரட்சணை வேணும் தலைச்சீரா. தலைச்சீரான்னு சொன்னா இங்க தலையில ஹெல்மெட் போட்டிருப்பாங்கல்ல, போர் வீரன் ஒவ்வொருத்தரும் ஹெல்மெட் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து ரட்சணைங்க தலைச்சீரா. அடுத்தது கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, பட்டயம். அதான் ஆவியனும் பட்டயம். ஓகேவா? இது எல்லாத்தையும் உங்க விஷுவல்ல இது அப்படியே நீங்க தரித்து கொள்ளலாம். இங்க பாருங்க கேடகம் இருக்கு, இங்க பாருங்க ஆவியனும் பட்டயம் இருக்கு, நீதி எனும் மார்க்கவசம் இருக்கு, சத்தியம் எனும் கச்சை இருக்கு, ஆயத்தம் எனும் பாதரட்சை இருக்கு. இது அத்தனையும் கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த காரியத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மைண்ட்ல விசுவாச கண்கள்ல வந்து நான் இதை தரித்து கொண்டவங்களா எழும்பி நிக்கிறாண்டவரே கர்த்தருடைய சேனையான்னு சொல்லி உங்க மைண்டுக்குள்ள நீங்க டெய்லி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை சொல்ல 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 சத்துருவுக்கு எதிர்த்து நிக்கிற திராணி தன்னை போல நம்மளுக்கு ஆவியானவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்முடைய ஜெபம் வித்தியாசமா மாறும். நம்மளோட ஆவிக்குரிய காரியங்கள் வித்தியாசமா மாறும். நம்ம வசனங்களை பார்க்கிற அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமா மாறும். ரேமாவா லோகோசா கர்த்தர் நம்மளோட கூட பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஏசப்பாவை பிரியப்படுத்தணுங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பம் இல்லையா? அப்பா அம்மாவை பிரியப்படுத்துறோம், கூட இருக்கவங்களை பிரியப்படுத்துறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காருல்ல, அந்த அதிகாரம் என்னன்னு நான் கேட்டேன்ல, இது ஒரு பெரிய அதிகாரம். பவுல் சொல்றாரு, சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. சரியா? எங்கள் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல,
அது சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்கும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இது வந்து உலக பிரகாரமான போராயுதங்கள் கிடையாது. நீங்க போட்டிருக்கிற இந்த இந்த சர்வாயுத வர்க்கத்தை மனுஷன் பார்க்க முடியாது, மாம்சீக கண்கள் பார்க்க முடியாது. ஆனா ஆவிக்குரிய மண்டலங்கள்ல போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்துரின் அந்தகாரிக்கிறீங்களும் நீங்க இதை தரித்திருக்கும் பொழுது இவன் மேல இப்படி ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்குது, இவனை தொட முடியாதுங்கிறத பயம் அவங்களுக்கு உண்டாகும். நீங்க வெளியில கிளம்பி போகும் பொழுது இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. நீங்க நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறீங்களா, உங்க ஜெப நேரங்கள்ல இந்த எபேசியர் 6வது 12வது அதிகாரத்தில் 17வது அதிகாரம் தயவு செய்து அறிக்கையிடுங்க. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ப்ளீஸ் இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல இதை அடிக்கடி சொல்லுங்க. இதை வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட ஆவியானவரோட வித்தியாசமான அனுபவங்களை உங்க பார்க்க வைப்பார். நீங்க கிளம்பி போகிற இடங்கள்ல எல்லாம் வந்து அங்க நிக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் உண்டாகும். நீங்க இருக்கிற இடங்கள்ல வந்து கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமா பார்க்க வைப்பார். உங்க பார்வை வித்தியாசமாகும். நீங்க பைபிள் படிக்கிற காரியம் வித்தியாசமாகும். உங்க ஜெபம் வித்தியாசமாகும். ஏன்னு சொன்னா இதை தரிக்க ஒரு ஒரு வைராக்கியம் அதிகம். இப்ப ரேகா சொன்னால நான் போகணும், எனக்கு கண்டிப்பா அந்த டைம்குள்ள நான் கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும்னு வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் ஆவிக்குரிய வைராக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொருக்குள்ளயும் வித்தியாசமான வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு தப்பான சூழ்நிலைய பார்த்துட்டு சகிச்சுக்க முடியாது. ஏன் மாவட்டத்துல நான் இதை அனுமதிக்க மாட்டேன், ஏன் எல்லையில நான் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தன்னை போல நம்மளுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும். அது கர்த்தர் விரும்புகிற காரியம். சோ தயவு செஞ்சு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி உங்ககிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த காரியங்களை நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தயவு செஞ்சு இதை மனப்பாடம் பண்ணணும். நீங்க இதை தரிக்க நீங்க வெளியில போகும்போது கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு முன்பாக செல்லும். சரியா? நீங்க இதை தரிச்சிருக்கிறத மனுஷன் பார்க்காம இருக்கலாம். ஆவிக்குரிய மண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களை கண்டு திரிபட்டு ஓடும். உங்களுக்கு நான் இது ஒரு இந்த அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இது ஒரு ரகசியமா நீங்க வெளிப்படுத்தினா கூட வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதை மனப்பாடம் பண்ணுங்க. இதை அறிக்கையிடுங்க. வெளியில போற இடங்கள் எல்லாம் வந்து எத்தனையோ பாவமான காரியங்கள், எத்தனையோ உங்க கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வெளியெடுக்கும்படியாக சத்துருடைய போராட்டங்கள் எல்லாத்துலயும் வாலிப பிள்ளைகள் வந்து தங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. இதை தரித்து கொள்ளும் பொழுது நீங்களே சொல்லுவீங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பாக்குறோம், எங்க ஜெப வித்தியாசமா இருக்கும் சொல்லுவீங்க. அக்னி பிளம்பாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான யாரும் உங்களை நெருங்க கூட முடியாதபடி அந்த மாதிரியான காரியங்களை வந்து கர்த்தர் உங்களை விட்டு விளக்குறத நீங்க பாப்பீங்க. நல்ல வேலை இவங்கெல்லாம் என் பக்கத்துல வரல, நல்ல வேலை இந்த காரியம் என்ன தொட முடியல அப்படின்னு சொல்லி நீங்களே அநேகருக்கு சாட்சியா எழும்புவீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான ரகசியம். நம்மளுக்கு வந்து பைபிள்ல வேதாகமத்தை கர்த்தர் இதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. புரியுதா? இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எல்லைகளை பாதுகாக்கும்படி ஜாமக்காரியா எழும்பும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இருக்கிற எல்லை அது கர்த்தருக்கு சொந்தமானது. உங்களை அந்த இடத்துல பிறக்க வச்சது வந்து கர்த்தர் வந்து என் புள்ள எழும்பி ஜாமக்காரியா எல்லையை பாதுகாப்பான்னு சொல்லி எப்படி எல்லையை பாதுகாக்கணும்? சிறப்பானதை அடைக்கிறோம் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவன் என்று பெயர் பெறுவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. திறப்பானதுன்னா சத்துரு உள்ள நுழையும்படி எந்த திறப்பும் இருக்கக்கூடாதுமா. சத்துரு உள்ள நுழைஞ்சிருவாங்கிற எந்த திறப்பு இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா நான் உங்க பிள்ளையா, உங்க ஜாமக்காரனா நான் எனக்கு நீங்க கொடுத்த அதிகாரத்துல திறப்புகளை அடைத்து போடுகிறேன், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறேன்னு சொல்லுங்க. சத்துரு உட்புக முடியாதபடி எங்க எல்லைகளின் திறப்புகளை அடைத்து போடுகிறேன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லும் போது வந்து சத்துரு உள்ள நுழைய முடியாதபடி ஒரு பெரிய அக்கடி மதில் உங்களுக்காக நீங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் உண்டாகும். உங்க எல்லைகள் பாதுகாக்கப்படணும். எந்த பாவமான காரியங்கள் எல்லைக்குள்ள நுழையக்கூடாது. சங்காரத்தூதருடைய காரியங்கள் எல்லைக்குள்ள நுழையக்கூடாது. எந்த மரண ஓலங்களோ எங்க எல்லைக்குள்ள நுழையக்கூடாது. எந்த சத்ருவின் தந்திரங்களோ, எந்த இப்ப இந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்குது, எந்த தீவிரவாத செயல்களோ, எந்த வன்முறைகளோ, எந்த கொலைபாதகங்களோ எதுவும் எங்க எல்லைக்குள்ள நுழையக்கூடாது. கர்த்தர் நீர் எங்களுக்கு ஜாமக்காரிகளை கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல அவைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தணும்னு தைரியமா சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு முன்ன ஜெபிக்கிறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நீங்க ஜெபிங்க. நான் உங்களை அதுக்காக உற்சாகப்படுத்துறேன். ஜாமக்காரர்களாய் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்று முதல் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்ய முடியாம ஆவியான உங்க வாழ்க்கையில அளவில்லாமல் அசைவாடும்படியாகும். ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஆவிக்குரிய எல்லைக்குள்ள, ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நடத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். ப்ரே பண்ணி முடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? இல்ல ப்ரே பண்ணிடுறேன். ப்ரே பண்ணிடுறேன்.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இம்மட்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நீங்க அசைவாடினீங்க வந்து கூடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடைய ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகளை கர்த்தாவே நீங்க தொடுங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால கர்த்தாவே நீங்க முத்திரை போடுங்க கர்த்தாவே. வெளியில போகும் பொழுது கர்த்தாவே, சமூகத்துக்குள்ள உழவும் பொழுது அப்பா எந்த சத்துரின் அந்தகார கிரியைகளும் பிள்ளைகளை தொடாதபடி வேலி அடைக்கிற இயேசுவின் நாமத்துல போகிற இடங்கள்லாம் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதமான பாத்திரமாய் கத்தர் மாற்றுங்க. உங்களுடைய சேனையாய் கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்தாவே. உங்களுடைய கரம் அவங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் கத்துடைய சேனை அப்பா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டாண்டவரே அப்பா. உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியாக பரலோகம் கத்தாவே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நிரப்புங்க அப்பா. உலகத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கல்விமானி நாவை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. நல்ல தீர்க்காயச கத்தர் கொடுங்க. கத்தருக்காய் எழும்பத்தக்க கத்தாவே எல்லா காரியங்களையும் கத்த நீங்க நடத்தரும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாகட்டும். ஜெபிக்கிற நேரங்கள் கத்தாவை உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உடைய பிரசனத்தை அளவில்லாமல் உணரட்டும். பிள்ளைகள் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. ஆவியானவர் அப்பா நீங்க கத்தாவே அவங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிற தேவரீர் உண்மை நீங்க உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற. நீர் யார் என்பதை கத்தாவே நான் விசுவாசிக்கிறவ இன்னார் என்பதை அறிந்து கொள்கிறேங்க வார்த்தையின்படி ஆண்டவரே. அவர்கள் விசுவாசிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், உன்னதம் உள்ளவர், உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி அப்பாவுடைய ஆவிக்குரிய கண்களை கத்த நீங்க திறந்து விடுங்க ஆண்டவரே. அப்பா இது முதற்கொண்டு வெளிப்பாடுகளை பார்க்கட்டும், தரிசனங்களை பார்க்கட்டும் அப்பா. வரங்களை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. வைக்கேற்ற பாத்திரங்களாய் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் அப்பா. இருக்கிற இடத்துல சமுதாயத்துக்கு நடுவுல கத்தருடைய பாத்திரமாய் அப்பா எழும்பி பிரகாசிக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. இருக்கிற இடங்கள்ல வீட்டை சுற்றுல அப்பா நம்முடைய அக்கனி முதல் எழும்பட்டாண்டவரே அப்பா. இவங்க பெற்றோர்களை கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நம்முடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல கத்தர் கொடுத்திருக்கிற கத்தாவே நேரம் அப்பா சரியான நேரங்கள்ல எல்லா திட்டங்களும் கத்தாவே நிறைவேறும்படி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் கத்து நீங்க பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.